அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் பாக் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்புடன் வாழ வைக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி 1 kg செய்யலாம். 5 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 6 எடுத்துக்கோங்க பெருசு. ஃப்ரெண்ட்ஸ், 1 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஃப்ரெண்ட்ஸ் 100 ml ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் உங்களுக்கு ஈஸி மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். பிஸ்மில்லாஹ். பேன் வச்சிடலாம். முதல்ல ஒரு 7 லிட்டர் பேன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரிஸ்டிஜ் ஃப்ரெண்ட்ஸ். பேன் சூடாயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் போட்டுடலாம். 300 ml போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலு. நல்லா எண்ணெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பட்டை இவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 பட்டை. ஏலக்காவும் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. லவங்கம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மேக்னேட் ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் 1 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. பட்டை ஒரு 4 போடுங்க. லவங்கம் ஒரு 5 போடுங்க. ஏலக்காய் 4 போடுங்க. மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன் போடுங்க. ஆல்ரெடி சிக்கன் மேக்னேட் பண்ணும்போதே உப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட வேண்டாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு தண்ணி கொஞ்சோண்டு போதும் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். அடுத்தது குருமாவில் நம்ம சிக்கன் வேக வச்சுக்கலாம். நல்லா இன்னும் ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இன்னும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வெந்துட்டு வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு ஒரு 1/4 கிலோ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடி பிடிக்காமல். ஃப்ரெண்ட்ஸ், கறியில் மிளகாப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போயிருக்கு. இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னா எல்லாமே இன்க்ரீடியன்ஸு அப்படியே நீங்களும் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக வரும். நல்லா அந்த மிளகா பொடியோட கலர் பாருங்கள், ரெட்டிஷாக சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே உப்பு இருக்குது, பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா தக்காளி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி ஒரு 4 கட்டு பெரிய கட்டில், புதினா ஒரு 50 இலை போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 போடுங்க. 10 இல்லைன்னா 5 போடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட். ஒரு 10-15 போடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம்.
பார்க்கலாம். நல்லா ஒரு 3 விசில் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஆட் பண்ணிடுங்க. கறி வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணுங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். மட்டன் ஆனால் ஒரு 5 விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டனுக்கு. சிக்கனுக்கு ஒரு 3 விசில் விடுங்க. அப்புறமா பீஃப் அப்படி எடுத்திங்கன்னா ஒரு 6-7 விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஜூஸ் ஒன்று போடுங்க. சின்ன லெமன் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் 2 போட்டிருக்கேன். பெரிய லெமன்னா 1 போடுங்க. திருப்ப ஒரு 100 ml தயிர் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குருமா ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. இந்த டைமில் மிளகா காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மூடி போட்டுடலாம். அது வரைக்கும் தம்முக்கு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மோகரா பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடுங்க அரிசி அப்படியே. உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மிளகா பொடியும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கலர் எல்லோ கலர் போட்டிருக்கேன், இதுவும் கொஞ்சம் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எல்லோவாக தெரியும். கொஞ்சம் சிக்கனில் கலர் இறங்கட்டும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிக்கனில் இருந்த தண்ணியும் நம்ம வேக வச்ச குக்கரில் இருந்த தண்ணியும் இதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். எல்லாம் இந்த கிரேவி பாருங்கள் கொஞ்சம் இவ்வளோ இருந்துச்சுன்னா போதும். இருங்க மேலே இருந்து காமி பாருங்கள் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் அதனுக்கு தண்ணி போட்டிருக்கேன். அந்த தண்ணி வேந்ததும் இதில் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேஸ் நம்ம சேவ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வேலை ஆகட்டும். ஏலக்காய் ஒரு 4 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை ஒரு 4, லவங்கம் ஒரு 4 இதுலேயும் அந்த தண்ணிலையும். பச்சை மிளகா ஒரு 3, புதினா தலை நல்லா ஒரு கைரப்பாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் அதன் தண்ணிலையும். அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், அது கேட்டில் வெந்துட்டு இருக்கு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். உப்பும் போடுங்க இந்த தண்ணியில். நல்லா உப்பு நாக்குக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதாகணும் அரிசி நம்ம போடும்போது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபுட் கலருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி பவுடர் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஜூஸு இதுலேயும் பாதி போடுங்க. பாதி லெமன் ஜூஸோட இந்த இதோ போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஒரு கரண்டி போடுங்க. அப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ஒட்டாமல் வரும். எல்லாம் போட்டுருக்கோம், மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் குருமா ஆஃப் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். குருமா ரெடி ஆயிடுச்சு. குருமா ஆஃப் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் தண்ணி சூடாயிடுச்சு, கேட்டில் தண்ணியும் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதன் சூடாயிடுச்சு. தண்ணி பாருங்கள் கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அரிசி போடணும். அரிசி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் ஆயில் போடுங்க மேலே. உப்பு கொஞ்சம் நல்லா நாக்குக்கு இதாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசிலையும் உப்பு நல்லா இதாச்சுன்னு தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்ட வேண்டாம், அப்படியே விட்டுடலாம், வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். குருமா வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா சூடாயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் போதும், அவ்வளோதான். வடிகட்டிடலாம்.
இது ரிமூவ் பண்ணிடலாம். சும்மா ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் வைங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும் அரிசி. பீஸ் வந்து முழுசாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி வடிகட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தம் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் கிளாத்து நல்லா இந்த அளவுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு இப்படி போட்டு மேலே வந்து மூடி போட்டுடுங்க. தம் ஆகட்டும். நல்லா டைட்டாக மூடி போட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், 10-15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இங்கே திறந்து பார்த்துட்டு மாஷால்லா நல்லா வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எதுவும் பிடிக்கல பாருங்கள். மெயின் பீஸ் தான், பீஸெல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இங்கே ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள். நல்லமா மேலே எடுத்து விட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படி கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அரிசி ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்டு தீபாவோட ரெக்கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. தீபா உங்களோட ரெக்கமெண்ட் நிறைவேறிடுச்சு. சிக்கன் பிரியாணி ரெடி. வீட்டில் செஞ்சு அசத்துங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பச்சடிக்கு தேவையான பொருட்களுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் 2, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாதுளம்பழம் கொஞ்சம், தோசைக்காய் கொஞ்சம், பச்சை மிளகா 1 ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க ஃப்ரெண்ட்ஸ் தயிர் ஒரு 100 ml இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட் தீபாவோட ரெக்கமெண்டட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இது தீபா பிரியாணி ரெசிபி வந்துடுச்சு. உங்களுக்கோசரம் செஞ்சு அசத்துங்க. நல்ல நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை. பாய், அல்லாஹ் ஹாஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.